ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு எடுக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும். இந்த டைமில் ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும், நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளுனாலும் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப இருகலாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்ட் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் செய்யணும் போல் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்ட் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து பிசைய தண்ணி ஊற்றிக்கோங்க, மொத்தமாக ஊற்ற வேண்டாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம எடுத்துருக்க தண்ணிலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திரட்டி எடுத்துடலாம். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அது போல் திரட்டி எடுத்துடலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக திரட்டியாச்சு. இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மாவை தனியாக வெளியே எடுத்துடலாம். இது மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். நல்லா ஈஸியாக எடுக்க வரும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற மாவில் இது போல் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும், மிதமான தீயில் வச்சுக்கோங்க, சிம்மில் வைக்க வேண்டாம், அதே நேரத்தில் வேகமாக வைக்க வேண்டாம். போட்டதும் இது மாதிரி பொரிஞ்சு மேலே எழும்பணும், அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு, திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு செவந்தால் போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாங்க. இருக்கிற மாவில் இது போல் பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.